இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத இன்ப நாமத்தினாலே இன்றைக்கு உங்களை இந்த வீடியோ வாயிலாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அன்றைக்கு யோசேப்பு பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில அடைப்பட்டு கொண்டிருக்கும் போது அவருக்கு அநேக துன்பங்களை கண்டார். ஆனா இறுதியிலே அவரை எகிப்தின் பிரதான அதிகாரியாக உயர்த்தினார். மார்த்தாலும் மரியாலும் அவர்களுக்கு அநேக துக்கம் இருந்த போதும் இந்த துக்கத்தை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாம இயேசு கிட்ட போய் அவருடைய துக்கத்தை பற்றி பகிர்ந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் கண்ணீரை கண்டு லாசருவை உயிர்த்தெழுந்த செய்தார். இன்றைக்கு அதே போல நாமும் நம்முடைய கவலைகளையே பிடித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய சமாதானத்தை இழக்கிறோம். சில நேரத்துல நம்முடைய பலனையும் இழக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய துக்கத்தை அவர் சுமக்க தயாராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் அவரிடத்துல நம்முடைய துக்கத்தை சொல்ல நாம் தயாராக இருக்கிறோமா? ஏன் தெரியுமா? அவர் நம்மளை விசாரிக்கிற ஆனபடியால் அவர் நம்முடைய எல்லா துன்பத்தையும் அவர் சுமக்க தயாராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுவோமே.